ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, திணையில் பொங்கல் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் குக்கரில் இந்த 3/4 வழக்கில் திணை எடுத்துக்க போகிறேன். இந்த வழக்கு பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு இதில் பருப்பு அதெல்லாம் சேர்க்கலாம். இதில் நான் 3/4 வழக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போது இது கூடவே நாம் பைத்தம் பருப்பும் ஆட் பண்ண போகிறோம். அது இந்த வழக்கில் இது 100 கிராம் வழக்குங்க. இதில் 3/4 அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை நல்லா நம்ம எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க. ஏன்னா திணை கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த 250 கிராம் கிளாஸில் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 3.5 4.5 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப குழவாக வேணும்னா 4.5 ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக இருந்தால் பரவாயில்லனா நீங்கள் 3.5 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் 3.5 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது 5லேருந்து 6 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 5 விசில் வந்துடுச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடலாங்க. பொங்கல் சூப்பராக பாயில் ஆகி வந்திருக்குங்க. இது அடி பிடிக்கலாம் இல்லை, நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி வச்சுருக்கோம். 3.5 கிளாஸ் இதுக்கு கரெக்டாக இருந்ததுங்க. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே பொங்கல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுவேங்க. ஃபுல்லாக கீலே செஞ்சோன்னா திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேஷ்யூவும் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் கொஞ்சோண்டு கேஷ்யூவை ஆட் பண்ணிக்க போகிறோம். கேஷ்யூ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம பொங்கலில் சேர்க்க போகிறோம். இது இப்போ நம்ம பொங்கலில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் பொங்கலை விட இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஆப்டாக ஒரு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேங்க. இதோடு சேர்த்து சாப்பிடும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.